என்ன பார்க்க போறோம்னா சேனல் எப்படி கிரியேட் பண்றது, என்ன மாதிரி நேம் வைக்கிறது, எப்படி டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ பார்க்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்பதான் எனக்கு ஒரு வீடியோ போட மோட்டிவா இருக்கும் கைஸ். கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கிரியேட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் லாயின் பண்ணிட்டு மேலே வந்து எடி சேனல் இருக்கும், அதை தொட்டுக்கோங்க. பார்த்தா நேம் ஒன்று இருக்கும். அது நேம் எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வைக்கிற யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடாது, 1,00,000 மேலே இருக்கக்கூடாது. அப்போ வந்து முரட்டி கேமிங் சர்ச் பண்ணி பார்க்குறேன், அதான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபருக்குள்ள யூடியூபர்ஸ் தான் இருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்தா முரட்டி கேமர் அப்படின்னு வச்சேன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். வச்சு பார்த்தா சேவ்ல கொடுத்துடணும். பார்த்தா சேவ் ஆகிடுச்சு நேமே. கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்டின் இருக்கும். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேம் போட்டு சர்ச் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஹேண்டின் நேமை போட்டிங்கன்னா அப்போ தான் வந்துடும். அட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோரு அப்புறம் நம்பர்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணும். இதோட ப்ராசஸ். நான் பார்த்தீங்கன்னா சேனல் நேமே பார்த்தா அப்படியே வச்சுட்டேன். மொரட்டி கேமர் 1 அப்படின்னு வச்சிருக்கேன். அண்டர்ஸ்கோரு என்ன போட்டு வச்சுட்டேன். அதுக்கு பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கேன்னு வாங்க நான் சொல்லித்தரேன். பார்த்தா கிரியேட் பண்ணி நான் சார்ஜ் இப்படி வந்துருக்கேன். நான் போடுற அப்படியே டைப் பண்ணுறது பார்த்தா அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் நேமே இந்த மாதிரி கண்டென்ட் போட போகிறீங்க அப்படின்னு இருக்குன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுக்க சொன்னால் கொடுத்துரும். நான் கொடுத்துற மாதிரி நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். மேலே அந்த டபுள் பாக்ஸ் மாதிரி வரல, அது காப்பி அது சொல்லினாலும் காப்பி ஆகிடும். பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துருங்க, அவ்வளோதான் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ தான் என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய சேனல் லோகோ கிரியேட் பண்ணுறது, அப்புறம் வந்து பேனர் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் கைஸ் பார்க்க போகிறோம். அங்கே எப்படி பண்ணுறதுன்னு போய் பார்க்கலாம் கைஸ். இப்போ இந்த ஐடிக்கு தான் பார்த்தீங்கன்னா லோகோ கிரியேட் பண்ண போகிறோம். எப்படி கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இந்த ஆப்பில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல் லோகோ அப்படின்னு செர்ச் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நேம் இல்லாமல் தான் யூடியூப் சேனல் லோகோ. உங்களுக்கு எந்த லோகோ பிடிச்சிருக்கோ அது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோகோ பிடிச்சிருக்கு, அதனால பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டு வந்து ChatGPT வந்துங்க. பார்த்தீங்கன்னா ChatGPT என்ன மாதிரினா இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு இப்போ நான் கீழே டைப் பண்ணுற பாருங்க, அதை அப்படியே டைப் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஓன் ஆர்டர்னா கூட டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணி முடிச்சு பார்த்தா அப்லோட் பண்ணிட்டு எனக்கு பார்த்தா இமேஜ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இதான் ஃபைனல் அவுட்புட்டு பார்த்துக்கோங்க. இதான் பார்த்தா யூடியூப்ல பார்த்தா வைக்க போகிறோம். இப்போ வந்து இது எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தா யூடியூப்ல வைக்கணும், அதான் மேட்ரு. பார்த்தா எடுத்துகிட்டு போனா சைஸ் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு சேவ் கொடுத்துட்டேன். சேவ் கொடுத்துட்டு பார்த்தா நெக்ஸ்ட் பார்த்தா பேனர் கிரியேட் பண்ணும். ஆக்டிவிட்டி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுவும் ChatGPT தான். எல்லாமே ChatGPT தான். உங்களுக்கு தமிழ் எல்லாமே வந்து ChatGPT அப்படின்னா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதனால் நான் கீயை டைப் பண்ணுறது அப்படின்னா அப்படியே பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தா இது ஒரு பேனர் சைஸ் பார்த்தா கூகுள் குரோமில் இருக்கும், அப்படின்னா பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ஜென்ரேட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தா இமேஜ் கிடச்சிருச்சு. இதான் பார்த்து நம்ம வைக்க போகிறோம். நான் யூடியூப் சேனல் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து வச்சா பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. இதை பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணா பிக்சாட்டில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைஸ் கொடுத்த பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேனர் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி க்ரோப் பண்ணி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணிக்கோங்க. என்னென்ன பண்ணணுன்ட்டுன்னு கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருப்பாருங்க, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேனர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வைக்கணும். வச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஹோல் எப்படின்னா எடுத்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் பேனரு. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ்.